ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எப்படி செய்யலாம், இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிட்டர் கார்டு வந்து பாவக்காய் சிப்ஸ் தான் நம்ம கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிக்சரில் தெரிகிறது வந்து நம்ம பாவக்காய் தான். பாவக்காயில் இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம அதை வந்து கசப்புன்றதுனால நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாவக்காயை எடுத்து நம்ம கழுவி வச்சுக்கலாம். சின்ன சைஸ் பாவக்காயாக இருந்தாலும் மீட் சைஸ் பாவக்காயாக இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவிக்கிட்டு நம்ம ரவுண்டாக ரிங்காக நம்ம வந்து மெலிசாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்க வந்து சதைப்பகுதி வந்து ரொம்ப விதையாக இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப குழந்த மாதிரி தான், பிஞ்சு மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து உள்ளே இருக்க சதைப்பகுதி போடலை. இப்போ சதைப்பகுதியை கீழே போட்டோம்னா ரவுண்டாக ரிங்காக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப குழந்தையாக இருக்கிறதுனால நான் உள்ளே இருக்கிறத எடுக்கலை. இப்போ வந்து நம்ம வெட்டினதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். எல்லா காய்கறிகளையுமே இந்த மாதிரி ரிங்காக எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாக போடணும். ரொம்ப தடிமனாக போட்டாக்க வெந்துடும். இருந்தாலும் அந்த கிறிஸ்பி வராது சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து ரொம்ப மெலிசாக போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். இதை கலக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1.5 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். பேஷன் மாவு சொல்லக்கூடிய கடலை மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு வந்து மாவுக்கு நான் வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். போட்டுக்கிட்டு அதுக்கு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மிளகாத்தூள், ஆனால் வந்து காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு சோம்பு, ஜீரகம், இதுக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம நசுக்கி எடுத்து வந்துக்கலாம். ஒரு ஓட்டிட்டு இந்த மாதிரி துகளாக போட்டுக்கலாம். அதில் அந்த கலவையில் இதெல்லாம் போட்டால் தான் அந்த வந்து அந்த கிறிஸ்பினஸ்க்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து இந்த பாவக்காயில் கொஞ்சம் கசப்பு இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கசப்பை வந்து எப்படி எடுக்கணும்னா, கொஞ்சம் உப்பு போட்டு 2 ஸ்பூன் நல்லா உப்பு போட்டு நல்லா தண்ணி திருவி விட்டு நல்லா கைகளால் நல்லா கழுவணும். அந்த உப்போடு சேர்த்து நல்லா தேய்ச்சி நம்ம கழுவும் போது அந்த உப்பு வந்து அந்த உப்பு தண்ணியிலே வந்து இந்த கசப்பு வந்து இறங்கிடும். ரொம்ப கசக்காது. இருந்தால் மொத்தமாக கசக்காதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப கசக்கிறது வந்து கொஞ்சம் குறைவாகும். அதுக்காக நம்ம அந்த சால்ட்டை போட்டு நல்லா கழுவிடணும். நல்லா கைகளில் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா பிடிச்சி ஒரு தண்ணி கூட இல்லாமல் உணர்த்தி எடுத்தோம்னா கசப்பே இல்லாத பாவக்காய் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ உணர்த்தி எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில். அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மாவு கலவை இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு முன்னாடியே தண்ணி ஊற்ற வேணாம். அந்த கடலை மாவு வந்து அந்த பாவக்காயோடு சேர்த்து நல்லா பெசரிக்கிட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா இப்படி பெசரிக்குங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து காயில் வந்து ஒட்டும். அதுக்காக தான் இப்படி பெசரிக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி, எப்பயுமே வந்து தண்ணியை பொதன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த இது வந்து ஒட்டும் மாவு. இல்லைன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா காய் தனியாக அந்த மசாலா தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு கலவையை பாவக்காயோட எந்த ஒரு சிப்ஸ் போட்டாலுமே அப்படி தான். இப்போ வந்து அது கலந்து இருக்கட்டும். நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். கடாயில் ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப கொஞ்சமாக ஊற்றி வறுத்தோம்னாக்க நம்ம அது எண்ணெய் ரொம்ப சூடாகும், கருகல் வாசனை அடிக்கும், காயும் வேகாது. அதனால் வந்து காய் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஒரு 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நான் வந்து வச்சுருக்கிறேன். காய் நல்லா காயட்டும். நல்லா சூடு போகும்போது போட்டால் தான் அந்த காய் நல்லா பொரிஞ்சு வேகும். எண்ணெய் காயாமல் நம்ம போட்டோம்னா உள்ளே இருக்க பகுதி வேகாது, அந்த டேஸ்ட் இருக்காது, பூரா எண்ணெயை குடிச்சிடும், சாப்பிடவே முடியாது. அதுக்காக தான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம போடுறது. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். ஒரு சிப்ஸாக இப்படி எடுத்து ரிங்காக போடுங்க. நல்லா எண்ணெயில் போடும்போது கைகள் பார்த்து பத்திரமா கவனமாக போடணும். பொங்கி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ போட்டாச்சு. ஒரு ரவுண்டு போட்டோன்னே நல்லா வேகட்டும். அந்த எண்ணெயில் வர அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பின்னாடி தான் வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வேகட்டும். போட்டிருக்க பாவக்காய்கள் எல்லாம் நல்லா சலசலன்னு நல்லா வேகட்டும்.
வெந்த பின்னாடி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நல்லா வெந்துகிட்ருக்கு. பாவக்காய்கள் வந்து அதுவே வந்து 2 பக்கம் திருப்பி விடணுன்ற அவசியம் இல்லை. அது நல்லா எண்ணெயில் மூழ்கி நல்லா வெந்தாலே 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் இன்னும் திருப்பியே விடலை, அதுவே நல்லா கிறிஸ்பியாக வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திருப்பி விடாமல் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா இது ரிங்காக நம்ம வெட்டி இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு 2 சைடுமே சேர்ந்து வேகும். இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் வந்துருச்சு பாருங்கள். ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது வந்து நார்மல் கலரே தான். இந்த கலர் இருந்தால் போதும், ஃபுட் கலர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து நல்ல கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூல் விட்டு வந்து உடனே பசங்க சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக பண்ணியாச்சு. கசப்பே இல்லாத பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.